நமது ஸ்ரீனிவாசனின் சாபத்திற்கான சோழராஜனா? ஸ்ரீனிவாசனா? உலக அமைதிக்காக அவதாரம் எடுத்திருக்கும் ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணனா? ஐயோ, எத்தனை அபச்சாரம் செய்து விட்டு விஷயம் என்னவென்று ஆராய்ந்து பாராமல் வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளானேனே. முனிவரே, மீண்டும் அந்த நாராயணனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் நான் இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு உபாயம் என்ன? சோழராஜனே, ஸ்ரீனிவாசனுக்கு கன்னியாதானம் செய்யும் பேறு பெற்றவன் ரத்தினங்கள் பதித்த 100 மடங்கு எடையளவுக்கு தங்க கிரீடத்தை காணிக்கையாக கொடுப்பான். அதை நமது ஸ்ரீனிவாசன் வெள்ளிக்கிழமை அந்தியில் அணிவான். அந்த நேரத்தில் உனக்கு விமோச்சனம். சுவாமி. நாராயண நாராயண. ஸ்ரீனிவாசா, நாராயணா. ஸ்ரீனிவாசா, ஸ்ரீனிவாசா. அச்சமே ஆபத்தை வரவேற்கும். துணிந்து விட்டால் துன்பம் இல்லை. சரி. அட மண்டோ, கை ஏண்டா நடக்குது? மேல தூக்கி விடுறா. நலேபல சீனிவாசா, குறி என்றால் இப்படி இருக்க வேண்டும். சரி, சொல்லுங்கள், நாம் வேட்டைக்கு போகலாமா? வேண்டாம் சீனிவாசா, வேண்டாம். பிராணிகளை கொல்லுவதும் வேட்டையாடுவதும் ஆசிரமவாசிகளான நமக்கழகல்ல. மேலும் காட்டிலே பயங்கரமான மிருகங்கள் இருக்குமே. அவைகளை எதிர்த்து போராடுவதற்குத்தான் வேட்டைக்கு போவது, கொல்லுவதற்கல்லம்மா. உனக்கு எங்கிருந்து வந்ததப்பா இப்படி ஒரு ஆசை? அம்மா, இவன் வைத்த குறி தப்பாதம்மா. நமது சீனிவாசன் மாதைரிசாலி அம்மா. நாங்களெல்லாம் சீனிவாசனோடு இருக்கும் போது காடே கலங்கும் அம்மா. வேண்டாம் வேண்டாம், நீங்கள் யாரும் அங்கே வரக்கூடாது. காரியம் கெட்டுவிடும், மிருகங்களை பார்க்க முடியாமல் போகும். நான் ஒருவரே போய் வர வேண்டும் என்பது ஆசை. அம்மா, என்னை ஆசீர்வதித்து அனுப்புங்கள். இருட்டுவதற்கு முன்னால் திரும்பி வந்துவிட வேண்டும். சரி அம்மா. நாங்களும் கூட வந்தா நன்றாகவே இருக்காது. நீயே போயிட்டு வா.
யானை போய்விட்டது. இனிமேல் பயப்படாது. தைரியமாக கண்ணை திறக்கலாம். கொஞ்சம் நில். அந்த நிலவே இங்கு வந்தது போல இந்த கானகத்தை சொர்க்கமாக மாற்ற வந்த நீ யாரோ? எங்கிருந்து வந்தாய்? எதை பார்க்க வந்தாய்? அப்பா, எங்கே இருக்கிறீர்களா? உங்களுக்கு என்ன ஆபத்தோ என்று எல்லாரும் நடுங்கி போய்விட்டோம். ஓஹோ, இவரால் வந்ததா? ராஜகுமாரி, 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 நீங்கள் எல்லாம் எப்போது வந்தீர்கள்? என்னை மட்டும் தனியா விட்டு எங்கே போய்விட்டீர்கள்? ஐயோ பாவம், பயந்து விட்டீர்களா ராஜகுமாரி? பாருங்கள், போகலாம். ராஜகுமாரி, கொஞ்சம் நில். என்னையா, என்ன வேண்டும் உனக்கு? அவளோடு சற்று தனியாக பேச வேண்டும். யாரையா நீ? அங்கிருந்து வந்த அவதார புருஷனா? அவர்களை யாரென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? கொஞ்சம் பொறு, அவளையே விசாரிக்கிறேன். ராஜகுமாரி, உன் தோழிகளுக்கு ஒரு புதியவருடன் எப்படி பேச வேண்டும் என்று நியதிகள் தெரியாதா? தெரியுமே தெரியுமே. வசந்தா, நீ சும்மா இரு. வா. என்னவா? அவர் பேர் என்ன கேளடி? என் பெயர் ஸ்ரீனிவாசன் என்று சொல். எங்கிருக்கிறார் என்று? இங்கே சேஷாச்சலத்தில் பகுலாதேவியின் ஆசிரமத்தில். அங்குதான் வசிக்கிறேன். தாய் தந்தை யாரடி? ஓஹோ, இவர் அப்பா அம்மா இல்லாமலே பிறந்தவரடி. ராஜகுமாரி, அந்தி வேளையாகிவிட்டது. உங்களுக்காக மகாராணியார் காத்திருப்பார்கள். போகலாமே. ராஜகுமாரி, உன் பெயர் என்னவென்று சொல்லவே இல்லையே? நீயே சொல்லிவிடு. ஆகட்டும் தேவி. இவர் பத்மாவதி, ஆகாசராஜனின் குமாரி. என்னை எங்கள் ராஜகுமாரியை விழுந்து விடுவது போல் பார்த்துக் கொண்டிருக்கிறாயே. நீங்கள் இவ்வளவு பேரும் சேர்ந்து என்னை பார்க்கிறீர்கள். நான் ஒருவன் இவளை பார்த்தால் தப்பா? தப்பா? தப்பொன்றுமில்லை. சற்று அவகாசம் கிடைத்தால் பார்த்துக் கொண்டே இருப்பாயே. ராஜகுமாரி, போகலாம். இன்னும் இருந்தால் காதல் மலரும், பம்புகள் வளரும். போகலாம். ஸ்ரீனிவாசனை விரும்புகிறாளா? யார் அந்த ஸ்ரீனிவாசன்? எங்கே இருக்கிறான்? யாரோ பகுலா தேவியாம். அவர் ஆசிரமத்தில் இருப்பவராம்.